ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செலக்ட் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, செலக்ட் வந்து ஒரு மோங்கோடிபி மெத்தட். இதை வந்து சென்சிட்டிவ் டேட்டாவை ஹைட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா, நம்ம டேட்டா ஃப்ரண்ட் எண்ட் சென்ட் பண்ண சொல்லும் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கிற எல்லா டேட்டாவுமே நம்ம வந்து சென்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ யூசருக்கு, அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம். மற்ற டேட்டா எல்லாமே நம்ம ஹைட் பண்ணியிருப்போம். ஈவன் தோ அது டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா இந்த செலக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இந்த செலக்ட் மெத்தட்ல உங்களுக்கு எந்த கீவேர்ட் நீங்க ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கீ வேல்யூ மட்டும் நீங்க என்டர் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டா போதும். அந்த கீ வேல்யூ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகாது. பேலன்ஸ் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஐஃபன் பாஸ்வேர்ட் ஐஃபன் வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு போக சொல்ல யூசருடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் போகும். பட் யூசருடைய பாஸ்வேர்டு மட்டும் ஃப்ரண்ட் எண்டுக்கு போகாது. பட் நம்மளோட டேட்டா பேஸ்ல அந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பட் ஃப்ரண்ட் எண்டுக்கு போக சொல்ல மட்டும் அந்த பாஸ்வேர்டு வந்து போகாது.